நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 834வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்த மாதாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னுடைய பிரதான தெய்வம் லலிதா மகாத்ரிப சுந்தரி. என்னுடைய பேசும் தெய்வம் இவ தான். நான் அப்படி பேர் வச்சுக்கிறேன், லலிதா மகாத்ரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரின் பேர். அப்படியே சிரிச்சுன்னு இருக்கும், அப்படியே நேர இது மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த அம்பாள் என்கிட்ட 1992 வருஷம் வந்து சேர்ந்தேன். அந்த அந்த பீரியட்லேருந்து அம்பாளுடைய கடாட்சம் கிடச்சிது. ஸோ இப்போ கீழே தான் வரலாம். ஃபஸ்ட்டு சப்த மாதம் சொல்லும்போது ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். ஸோ இதுவும் டைமும் முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிராமி. இந்த பிராமியினுடைய ரூபம். ஸோ அக்ஷமாலை கமண்டலம் ஆகியவற்றை தன் கரத்தில் ஏந்தி ஹம்சம் பூட்டிய விமானத்தின் மேல் அமர்ந்து பிரம்மனே சக்தியான பிராமி தேவி வந்தாள். இவள் மேற்கு திக்கு அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் தேவி ஆவாள். குழந்தை ரூபமுடையவள். துள்ளி ஓடும் புள்ளிமானின் தோலை கொண்ட ஆடையை தரித்தவள். தியானத்தில் வந்து தண்டம் கமண்டலம் சச்சாத் அக்ஷசித்திர மதாபவம் பிப்ரதி கனகஷ்யாம் பிராகி கிருஷ்ணாஜி நோஜ்வலா. கிருஷ்ணாஜின்னா இது மாந்தோலை. வந்து இவரோட மந்திரம் வந்து ஓம் பிராம் பிராமியே நமக, ஓம் ஆம் ஷாம் பிராமி கன்யாயே நமக. 2 மந்திரம் இருக்குது. இப்போ காயத்ரி என்ன சொல்கிறதுன்னா, ஓம் பிரம்மசக்தியே மிகே பீதவர்ணாயே தீமகி தன்னோ பிராமி பிரச்சோதியாத். பீதவர்ணா மஞ்சள் நிறம். ஸோ இதுதான் வந்து இவருடைய மந்திரம், ரூபம் எல்லாம் சொல்லியிருக்கு. அன்னவாகனத்தில் இருக்க அம்பாள். இவருக்கு வந்து அதே மாதிரி பிரம்மாவுக்கு எத்தனை முகமோ அத்தனை முகம், 4 முகங்கள், 4 கை. ஒரு கையில் வந்து அக்ஷமாலை, கமண்டலம், அப்புறம் வந்து இந்த ஹோமக்கரண்டி அபயம் காமிக்கிறார். ஸோ பிரம்மனின் பெயர் முதல் எழுத்தாகிய பிராம் என்பதே இந்த தேவியின் பீஜமாகும். மதிகேடு அவசரர்களின் மதத்திற்கு பிறகு பிரம்மதேவத்திற்கு உலகை சிருஷ்டி செய்யும்படி தேவி கட்டளையிட அவளருளால் 7 லோகங்களையும் சர்வலோக நாயகியாம் புவனேஸ்வரியை துதித்ததால் தேவி அகமகிழ்ந்து அவளால் பிரம்மதேவனுக்கு அருளப்பட்ட சரஸ்வதி தேவியே பிராமி என்று போற்றப்படுகிறாள். ஸோ ஹம்சவாகனத்தில் அகிலலோக நாயகி வாக்தேவதாவன சரஸ்வதி ஞானத்தை தந்து அஜ்ஞான நிலையிலிருந்து நம்மை காத்து நிற்கும் தெய்வமாய் வழங்கியிருக்கிறாள். இது முதல்து முடிஞ்சது. 2வது மாகேஸ்வரி. மாகேஸ்வரி புவனேஸ்வரியால் ருத்ரனுக்கு அளிக்கப்பட்ட சக்தி. ருத்ரனுக்கு சமமான சக்தியை உடையவள், தமோ குணம் கொண்டவள். மகேஷி என்பதற்கு மகேஸ்வரனிலிருந்து உதித்தவள் என்று பொருளாகும். உலகில் செய்திருக்கிற காரியமான சம்ஹாரத்தினை ருத்ரனாகி ஈசன் மகேஸ்வரி தேவியின் சக்தி கொண்டே செய்கிறான். இவரோட ரூபம் காமிச்சிருக்கா பாருங்க. மகேஸ்வரி. ஸோ இவன் என்ன கையில் எல்லாம் வச்சுட்டுருக்க. முதல்ல வந்து தியானம். சூலம், பிரஸ்வதம், சூத்திர துந்துபீம், திருக்கோடிகாம், பகிந்தி ஹிம சங்காச தியாயத் மகேஸ்வரி சுபா. அடிக்கம். சூலாயுதம், பரசு ஆகியவற்றை மேல் வலக்கரத்திலும் டமருகம் கபாலம் ஆகியவற்றை கீழ் இடக்கரங்களிலும் ஏந்தி பனி போன்ற வெண்மை நிறத்தமிழாக கொண்டு சர்வ மங்களத்தினை அளிக்க மகேஸ்வரி தேவியை தியானிப்போம். மந்திரம் ஓம் மாம் மகேஸ்வரிய நமக, ஓம் ஈனா மகேஸ்வரி கன்னிகாய நமக. காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி
தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத். ரிஷப வாகனத்தில் அமர்ந்து அருளுபவள். ரிஷபமானது தர்மத்தின் தேவதை, தர்மஸ்வரூபம். மகேஸ்வரி உத்திரனின் பெண்ணுருவமாக தோன்றியவள். உடுக்கை மண்டையோடு பரதம், அக்கமாலை, சூலம், மணி, அபயம் ஆகியவற்றை கரங்களிலிருந்து காட்சி தருபவள். 5 முகத்தினை உடையவள். சந்திரனை தரையில் பிறைச்சூடாமணிய அணிந்தவள். ஒவ்வொரு முகத்திலும் முக்கண்களை உடையவள். வெண்ணிறம் கொண்ட வடிவினை 6 கரங்களிலும் பல்வேறு ஆயுதங்களை தாங்கியவள். தேவியின் திருமுகத்திலிருந்து அவதாரம் செய்தவள். தம்மை துதிக்கும் பக்தர்களுக்கு கோபத்தினை போக்கி சாந்தம் அளிப்பவள். கொடிய விஷம் கொண்ட சர்ப்பங்களை தன் திருக்கரங்களில் வளையல்களாக அணிந்து கொண்டு காட்சி அளிப்பவள். இந்த தேவி தேவரும் ரிஷிகளும் வசிக்கும் கைலாசத்தில் வாசம் செய்பவள். கைலாசம் என்றால் சப்தம், வாசம் செய்யும் இடம் என்று பொருள்படும். ரிஷிகளின் வேத கோஷத்தாலும் நந்திகணங்களின் நாத கோஷத்தாலும் இவள் வசிக்குமிடம் கைலாயமாயிற்று. இந்த தேவியின் கையில் உள்ள சூலாயுதம் மிக சக்தியின் சிறப்பும் வாய்ந்தது. இந்த மகேஸ்வரி. இது கீழே ரிஷப வாகனத்திலோட இருக்கா பாருங்க. ரெண்டாயிரத்து பிராமி மகேஸ்வரி. 3வது கௌமாரி. கௌமாரி முருகனோட சக்தி சொல்லப்படுறது. சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் ஆகிய மூவரும் சத்தம், ரஜஸ், தமஸ் என்னும் குணங்களை கொண்ட அசுரலாபர். இவர்களின் தாய் முக்குணங்களின் கூட்டமாக அமையப்பட்ட சுரசா அசுரேந்திரனின் புத்திரியான மாயே என்பவள். சூரபத்மனின் ஆட்சியில் ஹேமபுரம், இமயபுரம், லங்காபுரம், நீலபுரம், ஸ்வேதபுரம், அபர்ணாபுரம், வாமபுரம், பத்மபுரம் என்ற 8 ஊர்களும் காமக்குரோதிகளில் தங்குமிடம். கொடிய அசுரனான சூரபத்மன் தேவர்களுக்கு முனிவர்களுக்கு மிகுந்த துன்பத்தினை விளைவித்தான். இந்த அசுரர்களை அடக்க வழி தெரியாது சிவபெருமான தஞ்சமடைந்த தேவர்கள் பராசக்தியான பார்வதி தேவியின் பக்கத்தில் கைலாய மலையில் நந்திகணங்களோடும் வேத கோஷங்களோடும் காட்சி தரும் சிவபெருமான் தம் நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த ஜுவாலை 6 நெருப்பு பிழம்பாக பொறிகளாக அக்னி வாயு தேவர்களால் எடுத்து செல்லப்பட்டு புண்ணிய நதியான் கங்கையில் சரவண பொய்யில் இடப்பட்டது. 6 அழகிய தாமரை மரங்களில் உதித்தவன் முருகன், ஸ்கந்தன், கடம்பன், வடிவேலன், உமைபாலன், சுப்பிரமணியன். 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் 12 திருக்கண்களும் கொண்ட தேஜோமயமான சொரூபமாக அழகு தெய்வமாக முருகன் காட்சியளித்தான். அழகிற்கும் அறிவிற்கும் வீரத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் ஞான குருவாய் தந்தைக்கு ஓம் என்னும் பிரணவத்தை உபதேசித்தவன். தேவசேனாதிபதியாக இருந்தவன். இந்த ஆனந்தமயமான தமிழ் கடவுளாம் முருகனின் சக்தியே கௌமாரி என்று போற்றப்படும் தேவி ஆவாள். இந்த தேவிக்கு சஷ்டி தேவி என்று தேவசேனை என்று பெயர் வழங்கப்படுகிறது. வேல் தாங்கிய கருத்தினர் முருகன் பெண்ணுருவம் கொண்டது போல் இருக்கும். இவளின் வாகனம் மயிலே ஆகும். அங்குஷம், பாசம், பரசு, தண்டம் ஆகியவையும் தன் 12 திருக்கரத்தில் தாங்கியவள். செம்பருத்தி பூ போன்ற மேனி உடையவள். சிவந்த நிறத்தினர் தேவியின் கழுத்திலிருந்து உதித்தவள். தியானம் அங்குஷம், தண்ட, கட்பாங்க, பாசாம்ச, ததீகரை, பந்தூக புஷ்ப சங்காச, கௌமாரி காமதாயினி, பந்தூக வர்ணாம், கரிஜாம் சிவாய, மயூர வாகன குகஸ்ய சக்திம், சம்பிரதீம், அங்குச தண்ட தண்டன கட்பாங்க கர ஷௌ சரணம் பிரபத்யே. மந்திரம் ஓம் கௌம் கௌமாரியே நமக, ஓம் ஊம் ஹாம் கௌமாரி கன்னிகாய நமக. இப்போ காயத்ரி உன் சிக்கிவாகனாய வித்மகே சக்தி ஹஸ்ஸாய தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத். இந்த குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற இந்த சப்தமாதா கோவிலில் கௌமாரி தேவியை தான் பொன்னி அம்மனாக வழிபடுறா. கீழே மயில் இந்த வாகனத்தை கொண்டிருக்க. அடுத்தது பிராமி பார்த்தாச்சு, மகேஸ்வரி, கௌமாரி 3 பேர் பார்த்தாச்சு. அடுத்து வைஷ்ணவி.
மகாவிஷ்ணு மகத்தான ஸ்வரூபம் உடையவர். மற்ற ஜீவஸ்வரூபங்கள் பல தனித்தனியாக இருப்பினும் அவை எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக பரவியிருந்து சாஸ்வதமான பரமாத்மாக இந்த லோகத்தை ரட்சிக்க கொண்டிருக்கிறார். சந்திர மண்டலத்தில் பனிமலை போல் வெண்மையையும் அழுக்கற்ற ஸ்படிகம் போல் பளபளப்பும் உடைய நீல நிற திருமேனியுடன் தாமரை ஒத்த அழகிய திருக்கண்களையும் ஞான முத்திரையிடும் திருக்கரங்களையும் கௌசுபம் வெளிரும் திருமார்பும் பீதாம்பரம் தரித்தவரும் பார்க்கடலில் பிரளயத்தாலும் அழியாத ஸ்ரீ வைகுண்டவாசியாக சப்த குணத்துடன் சங்கம் சக்கரம் கதை சாருங்கம் நந்தகம் என்ற 5 ஆயுதங்களை கையில் ஏந்தி பக்தர்களை காப்பதால் அறிந்திருக்கிறார். அவருடைய அவதாரம் பராபட்டாரிக்கான ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி மகாவிஷ்ணு கழுத்த சக்தியே வைஷ்ணவி. மமைவ பௌருஷம் ரூபம் கோபிகா ஜனமோகனம். மகேஷனாகிய ஈஸ்வர சக்தி பவானி, போர்க்கோலத்திலே அசுரர்களை அழித்தவள் துர்க்கை, கோபாக்கு நிரூபம் கொண்டு இந்த தேவியே புருஷ ரூபமாக விஷ்ணுவாய் கருதப்படுகிறாள். ஹிமவானின் தேவி ஸ்துதியும் சகஸ்திரமூர்த்தமான மன் சக்தியும் சகஸ்திரபாகு புருஷம் புராணம் சயான மப்தோ லலிதே தவேவ நாராயணாக்கியம் பிரணதோஸ்மி ரூபம். 1000 கரங்களை உடைய அழியா சக்தி பெற்றவரும் உன்னுடைய சுரூபமாக இருக்கின்ற தேவியை வணங்குகின்றேன் என்று கூறுகிறது. அதாவது வைஷ்ணவி தேவி விஷ்ணுவோட சகோதரியாகவும் சொல்லப்படுறார். நாராயணன் நாராயணி, விஷ்ணு வைஷ்ணவி எல்லாம் 2 ஒன்று தான். கருட வாகனத்தில் உட்காந்துட்டு இருக்க. தியானம் சக்கரம் கண்டம் கபாலம் சங்கம்ச தத்திகண தமால ஷியாமளா தயோ தியாயோ வைஷ்ணவி விப்ரமே தொகை. மந்திரம் ஓம் வைஷ்ணவியே நமக. ஓம் ரூம் சாம் வைஷ்ணவ கன்னிகாய நமக. காயத்ரி ஷாமவர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமிகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதியாத்து சொல்கிறது. மகாலட்சுமியான வைஷ்ணவி தேவி சர்வ சம்பத்துக்களும் அதிஷ்டான தேவதி ஆவாள். பொன் போன்ற நிறத்தினள், ஸ்வர்ணம் வெள்ளி ஆகியவற்றால் அழகிய அடங்கிடங்கள் அணிந்திருப்பவள். மந்தகாச முகத்தினுடைய திருப்தியுடையவள். தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு திருப்தி அளிப்பவள். ஈகை குணமுடையவள். கருட வாகனத்தில் அமர்ந்து சங்கம் சார்ங்கம் கதை கத்தி சக்கரம் பானம் ஆகியவற்றை கரங்களை எழுந்திருப்பவள். லோபத்தை போக்குபவள். அழகான நடையழகும் சிங்கார சேஷ்டையும் கொண்டவளான வைஷ்ணவ தேவியை நம்ம நமஸ்கரித்து அனுகிரகம் பண்ணுவோம் முடிகிறது. அடுத்து வாராகி. இந்த வாராகி சொல்லும்போது சப்தம் மாத்தாலே வாராகி அம்பாளுடைய சேனாதிபதியாக வாராகி தேவி. எருமை மாடு தான் அவளுக்கு வாகனமாக சொல்லிருக்கு. அஸ்வத்திலையும் வரா மாதிரி சொல்லி காமிச்சிருப்பா. அது வேற. பராம்பிகையான லலிதா பரமேஸ்வரிக்கு காக்கும் தலைவர்களாக சம்பத்கரி அஸ்வாரூடா தண்டநாத்தா தலைவிகளாக விளங்குகின்றனர். இது யானைப்படை தலைவி சம்பத்கரி என்றும் தேவி ஆவாள். இந்த தேவி லலிதா பரமேஸ்வரி அங்குசத்திலையும் வந்தவள். குதிரைப்படை தலைவி அஸ்வாரூடா, அவள் பாசத்திலையும் வந்தவள். இப்போ அம்பாளுடைய முன்கையில் என்ன இருக்குது? பஞ்சபானங்கள் இருக்கு. அதாவது செந்தாமரை, செவ்வல்லி, செவ்வாம்பல், செங்கழுநீர்பூ, மாம்பூ, 5 புஷ்ப பானம், 5 இந்திரியங்களை குடிக்கிறது. அதுலேருந்து வருவதா வாராகி. அதே கரும்புலேருந்து வருது மாதங்கி. இவரோட தேர் கிரி சக்கரம் பேர். அதாவது காட்டு பன்றிகளால் இழுக்கப்பட்ட இது சக்கரம், இது தேர். கிரிச்சக்கர ரதத்தில் 5 பருவாக்கள் உள்ளன. முதல் பருவாவில் வாராகி, 2வது பருவாவில் உலுக்கை, ஏறு, கபாலம், சர்பபாசம் அணிந்து ஜிரும்பிணி, மோகினி, சம்பினி தேவியரும், 3ஆம் பருவாவில் ஐந்தினி என்ற முதல் தேவியரும்,
4ஆம் பருபாவில் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டா, இந்திராணி ஆகிய அறுவர் அமைந்திருப்பர். 5ஆம் பருபாவில் பார்த்தாளி, வாராகி, வராகமுகி, அந்தினி, ருந்தினி, ஜிரும்புனி, போகினி, ஸ்தம்பினி ஆகிய 8 தேவியரும் வாகனமான மகிஷமுகம் இருக்கும். சூரியன், ஈசானன், யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், அக்னி என்ற 8 திக்பாலர்களும், கேத்துகன், திரிபுராயி, பீமரூபா, கராளர், காலர், அசலன் என்ற பைரவ சிரேஷ்டர்கள் அமர்ந்திருப்பர் எங்கள் கிரிச்சக்கரத்தில். இந்த வாராகிக்கு பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, தமேஸ்வரி, போத்ரணி, சிவா, பார்த்தாளி, மகாசேன, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, ஹரிக்னி, வாராகி, சமய சங்கேதா என்ற 12 நாமாக்கள் உள்ளன. இதை வச்சு சொல்லணும். இவங்க ஓம் க்ளவுன்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை. சங்கடம் துக்கம் ஆப்னோதி நகதாசாரண மானவே. மரகத தாமரை மையமான லலிதா பரமேஸ்வரி ஸ்ரீ நகரத்தில் 16வது பிரகாரத்தில் வசிப்பவள். 100 மண்டபத்தில் தங்கத்தாமரையின் நடுவில் உருக்கிவிட்ட பொன் நிறத்தவளால் செவ்வான நிறத்தில் ஆடையணிந்து வராக முகத்துடன் சங்கம், சக்கரம், அபயஹஸ்தம், 7 உலக்கை தடுத்து 8 கைகளிலும் உடையவள். சிரத்தில் சந்திரகளை தளித்து காட்சியளிப்பவள். உன்மத்த பைரவி, ஸ்வப்னேஷி, திரஸ்கரணி, கிரிபதா என்பவர் இந்த 10 தேவியின் பரிவாரங்கள். 10 பரிவாரங்கள். காளி தார்காசுரனுடன் நடத்திய போரில் காளிக்கு உதவியாகவும், சும்பாசுரனுடன் நடந்த சண்டையில் சண்டிகாதேவிக்கு துணையாக இருந்தவள். தியானம்: முசலம், கராள வம்ச கேடகம், தத்திஹலம், கரை சதுர்பிஷ், பாராகி, தியாயேயாக வகனஷவி. ஓம் வாம் வாராகி நமக. ஓம் ப்ரூம் ஷாம் வாராகி கன்னிகாய நமக. காயத்ரி: ஓம் ஷாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ தேவி பிரச்சோதியாத். முக்கியமான ஆயுதம் கலப்பா உலக்க சொல்லுவாள். காஞ்சிபுரத்தில் காமகோட்டத்தில் உள்ள இந்த வாராகிக்கு கலப்பா உலக்க சங்கு சக்கரம் இருக்காது. வாராகியத்தோட நிற்கிற மாதிரி இருக்கும். ஒப்பற்ற யஜ்ஞ வாராகி மூர்த்தியான விஷ்ணுவின் உருவத்துடன் வராக சரீரத்துடன் உலக்கை, கத்தி, வலக்கீழ் கரங்களிலும் கேடைய முதலியான இடக்கரங்களிலும் தாங்கி பெருத்த வயிறுடனும் முக்கண்ணியாக தேவியின் பின்புறத்திலிருந்து உதித்தவளும், பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தினை அழுபவளும், உலகத்தில் மங்களம் அளிப்பவளும், அசூயை போக்கவளும் வாராகி தேவி துதிப்போமாக. 114 அஷ்டங்கள் கொண்ட இவளுடைய மூலமந்திரம் யமபயத்தினை போக்கும் சக்தி உடையதாகும். இதற்கு மிருத்யுச்சாரண வாராகி மந்திரம் என்று பெயர். நிக்கிரக வாராகி மந்திரம் 8 அக்ஷரங்களையும், தூம்ர வாராகி 22 அக்ஷரங்களையும் கொண்டது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து இந்திராணி. ஐந்திரின் பேர் இந்திராணி பேர். இந்திரப்பதியை அடைய ஒருவர் 1000 ஆண்டுகள் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்திருக்க வேண்டும். இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கும் அஷ்டதிக் பாலர்களுக்கும் தலைவன். தேவர் தலைவனான இந்திரனின் சக்தியே இந்திராணி. இந்திராணினோட இந்திரனோட பொண்டாட்டின்னு சொல்லுவோம். அந்த இல்லை, இந்திர சக்தியோ அஷ்டதிக்பாலர்களுக்கும் தலைவன், தேவர் தலைவன். இந்திரனின் சக்தியே இந்திராணி. இந்திரனுடைய வாகனமும் ஆயுதமும் ரூபமும் தரித்தவள். 5வதுமே வாகனம் வஜ்ரம் ஆயுதம். இந்த வஜ்ராயுதம் 100 பருவாக்களை கொண்டதாகும். 1000 கனிகளை கொண்டது 1000 கண்களை கொண்டவள் இவள். கல்பத்தெருக்கள் நிறைந்திருக்கும் உத்தியான வனத்தில் அமைந்த மணிமண்டபத்தில் சிம்மாசனத்தில் மீதுள்ள தாமரை மலையில் வீற்றிருக்கிறாள். இந்திர நீலக்கல்லில் நிறத்தையுடைய திருமேனி கொண்டவளான இந்திராணி பெண்டிற்கு தான் விரும்பிய வரனுக்கு கன்னிகாதானம் செய்ய அருள் வழங்குபவள். சதாசிவனை தியானம் செய்து அதன் பலனாய் அனைத்து தேவர்களால் மதிக்கப்படுபவனும், அழகில் உயர்ந்தவனும், வேள்வியைச் சேர்ந்தவனும், தனக்கு பதியாகவும் விரும்பிய ரூபம், விரும்பிய சுகம், தீர்காயுசு, பதியுடன் சேர்ந்த பிறகு வேறு ரூபமும், வைதவியம் நேராமையும், எந்த நேரமும் சிவபூஜையில் ஈடுபாடும் தர வேண்டும் என்று பெறுவதற்கு பல வரங்களை இந்திராணி தேவி பெற்றாள்.
சௌபாகிய தேவியாக விளங்கும் இவள் யந்திரம் மிகுந்த பயன் தரக்கூடியது. தியானம் அங்குசம் தோமரம் வித்யுத் குலசம் பிப்ரதீகரை இந்திரநீல நிபேந்திராணி தியாயேத் சர்வசம் ருத்திதா. மந்திரம் ஓம் ஈம் இந்திராணியே நமக. ஓம் ஐம் சாம் இந்திராணி கன்னிகாய நமக. காயத்ரி ஷாமவர்ணாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ ஐந்திரி பிரசோதியாத் அப்படின்னு முடிகிறது. தேவியின் ஸ்தன மண்டலத்தில் உதித்தவளும் வெள்ளை யானை மீது அறந்தவளும் நீல நிறத்தையுடையவளும் வஜ்ராயுதமயத்தை தரித்து ஐந்திரி என்ற நல்ல புருஷனையே சௌபாகியதாயினியாய் விளங்கும் இந்திராணியே நம்ம பாதம் பணிவோம். இந்திராணி தேவியினுடைய ரூபம். கீழே ஐராவதம் இருக்கு பாருங்க. சாமுண்டா. ஸோ இந்திராணி சாமுண்டா சாம்ப அது பிராமி மகேஸ்வரி கௌமாரி, பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டா 7வது சப்தமாத்தால கடைசியாக வந்தாச்சு. இந்த சாமுண்டா தேவியை முன்னாடி காமிச்சுடுறேன். தார்கன் என்ற அசுரன் சாருமதி என்ற அவுணப்பெண்ணின் புத்திரனாக பிறந்தவன். இவன் பிரம்மனை குறித்து நீண்ட காலம் தவம் இருந்தான். தவத்தில் மிகுந்த பிரம்மனும் தாரகன் விரும்பியவாது வரமளிப்பதாக கூறினார். தாரகனும் மிக்க அகந்தையுடன் தேவர்களால் மரணமில்லாத நிலையும் அமிர்த பலத்தையும் பிரம்மதண்டத்தையும் வரமாக பெற்றுக்கொண்டு தேவர்கள் முனிவர்களை துன்புறுத்தினான். அரிய பல வரங்களை பெற்ற தாரகன் பெண்ணால் தனக்கு மரணம் சம்பவிக்கலாமலும் இருக்கும் வரத்தை மட்டும் பெறவில்லை. தாரகனின் தொல்லையை தாங்காமல் தேவர்கள் அவதிவிட பிரம்மா சரங்கொண்டு நீ திவ்ய பெண்ணால் மரணமடைவாறு சபிச்சுகிறார். தாரகனோ சொர்க்கத்தையும் என்று இந்திராதி தேவர்களை ஆட்டி படைத்தார். திருக்கையிலே அமர்ந்து ருத்ரனும் பிரம்மனும் ஆலோசித்தனர். மகாசக்தியான தேவியை துதித்தனர். தேவியான கருணை கொண்டு பிரம்மன், விஷ்ணு, இந்திரன், ருத்ரன், யமன், முருகன் ஆகியோரது சக்தி ரூபங்களை பிராமிய மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி கௌமா என்ற 6 வீரந்தெறிந்த பெண்கள் தேவியரை அங்கங்களிலிருந்து தோற்றுவித்தார். இந்த தேவியருடன் தேவர்களுடன் சேர்ந்து தாரகனுடன் விடாது போர் புரிந்தனர். மகேஸ்வரி சக்தி ஸ்வரூபமான மகேஸ்வரி தன் சூலத்தால் தாரகனை இரத்த பீஜனை குத்திட அவன் உடலிருந்து பீரிட்டு எழுந்த இரத்தத்தால் பல்லாயிரக்கணக்கான இரத்த பீஜங்கள் உண்டாயின. அந்த இரத்தத்தை சண்டிகா பரமேஸ்வரி குடிக்கிறார். ஆணவம் கொண்ட தாரகன் கைலாதிபதியான சிவனை கண்டு எள்ளி நகையாடி கடுஞ்சொற்களால் நிந்திக்க தொடங்கினான். மிகச்சிறம் பிறந்தவன் மகேஸ்வரன் சம்ஹார ருத்ரமூர்த்தியாய் மாறினார். தன் நெற்றுக்களிலிருந்து திறந்தார். விஸ்வரூபமாய் ருத்ரமூர்த்தியாய் சிவனின் நெற்றுக்களிலிருந்து பத்ரகாளி தோன்றினார். மலை போன்ற கருத்த தேகம், 1000 முகங்கள், நீலமலை போன்ற பெருத்த சரீரம், நெருப்பு ஜுவாலையுடன் அவள் தோன்றினாள். லட்சக்கணக்கான கண்கள், இந்த உலகை நடுங்க வைக்க அட்டகாசியப்படும் தோன்றி பத்ரகாளி வந்தார். பரமசிவனின் பாதியான பார்வதி தேவி அந்த கோர ரூபமுள்ள பத்ரகாளியை கண்டு கதிகலையினாள். அந்த காளியை அழைத்து இந்த பயங்கரமான இந்த கோர ரூபத்தினை நீக்கி சுயமான உருவங்கள் என்று பணித்தாள். பத்ரகாளியும் யானை தோலால் ஆடைகளையும் மணித்தோடுகளையும் கிரீடம் கையூராதி ஆபரணங்களையும் 3 கண்களையும் கொண்ட 16 கைகளும் கொண்ட தேவியாய் அருட்கோலம் கொண்டிட மகிழ்ந்த பார்வதி தேவி, நீயே இந்த மாதாக்களுக்கும் முதல்வியாக இருந்து இந்த லோகத்தில் ரிஷிப்பாய் என்று வரம் கொடுக்கிறார். உடனே அந்த பத்ரகாளி தேவி தேவகணங்கள் புடைசூட மகாவித்யா ரூபிணியாய் மகா மாயையாய் தார்குரனை பெரும்போர் புரிந்தாள். தன் திருசூரத்தினால் அவனை வதைத்தாள். தேவர்களும் ஏனையோரும் மகிழ்ந்து அவளை துதித்தனர். சண்டமுண்ட தாரகனை வதைத்ததால் பத்ரகாளி சாமுண்டா என்ற பெயர் பெற்றார். சத்திர சம்காரணி சாட்சாத் வைஷ்ணவி சர்வ கர்மணாம் சக்திரியா காசித் அத்தித்தர நமஸ்தஸ்தை நமஸ்தே நமோ நமக.
மகாவித்யே மகாமாயே மகாகாளி மகாயமதே மகிஷாசுர வதோயுக்தே பத்ரகாளி நமோஸ்துதே பிரம்ம விஷ்ணு மகேஷானாம் அந்யேஷாம் திவ்யகாம் தேஜ சம்பார ஸ்பூத பத்ரகாளி நமோஸ்துதே. ஸோ இந்த மாதிரி போகிறது. மந்திரம் வந்து ஓம் சாம் சாமுண்டாய நமக, ஓம் ஔம் வாம் சாமுண்ட கன்னிகாய நமக. காயத்ரியிலிருந்து உன் கிருஷ்ணவர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தேமிகே தன்னோ சாமுண்ட பிரச்சோதியாத். இந்த சாமுண்டாதேவி சிவகாளி என்று அழைக்கப்படுகிறார். தோல் ஆடை, பயங்கரமான தோற்றம், கழுத்தில் முண்டமாலை, அகன்ற வாயினள், தொங்கும் நாக்கு, குழி விழுந்த கண்கள், 8 திக்கும் அதிரச் செய்யும் குரல் வளம் கொண்டவள், கட்பாங்கம் தாங்கிய கரத்தினள், மாம்ச தேகமாயினும் அழகு உள்ளவள், சிவந்த நிறத்தினள், தேவியின் நெற்றியிலிருந்து உதித்தவள். இந்த சாமுண்டாதேவி ரத்த சாமுண்டா, பிரம்ம சாமுண்டா என்றும் போற்றி துதிக்கப்படுகிறாள். இப்போ வந்து தேவர்களுடைய பயத்தை போக்கி இந்த தாரகாசுரனை ஒழிச்சான்னு வருது. ஸோ இந்த சப்தமாதா இதை வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இது நான் தெரிவிக்க ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் டீப் இன்டு தட். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. கடைசியில் வந்து மகாலட்சுமி ஆட் பண்ணிட்டால் அஷ்டமாத்திரைகள் ஸ்ரீவித்யா கிரமத்தில் வந்துடும். ஸ்ரீசக்கரத்தில் அந்த திரைலோகி மோகன சக்கரத்தில் மகாலட்சுமி ஆட் பண்ணி அஷ்டமாத்திரைகளாக ஆயிடுறா. இல்லை சப்த மாதாவே இருப்பார். சப்த கன்னியர் வேற முன்னாடியே சொல்லியிருக்காது. வந்து அது வந்து தேவகன்யா சுரகன்யா. அடுத்து வந்து என்ன தேவகன்யா சுரகன்யாய நமக அது வந்துடும் சப்த கன்னியில். அடுத்து ரெண்டாவது வந்து முதல் இது வந்து பட்டாரிகா கன்யா ராஜகன்யாய நமக, தேவகன்யா சுரகன்யாய நமக, சிந்து கன்யா சமுத்திர கன்யாய நமக. அப்புறம் நம்ம வந்து கிரிகன்யா அக்னிகன்யா நமக, பட்டாரிய கன்யா ராஜகன்யா, தேவகன்யா சுரகன்யா, நாககன்யா பத்மிகன்யா, சிந்து கன்யா சமுத்திர கன்யா, கிரிகன்யா அக்னிகன்யா. அடுத்தது வனகன்யா ஆரண்ய கன்யா, வசுமதி கன்யா பூமி கன்யா. ஸோ அந்த சப்த கன்னி வேற. இந்த சப்த மாதானது பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. அதில் மகாலட்சுமி சேர்த்துனா அஷ்டமாத்திரிகைகள் ஆகிறது. இவா வேற அவா வேற. இவா மாத்திருக்கைகள், இவா வந்து கன்னிகைகள். இவாளாம் 9 வயசு பொண்ணு, இவா வந்து 30 வயசு பெண்கள். இதை சொல்லி இந்த டாப்பிக்கை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.